ஹாய் வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லைங்களாப்பா. ஸோ அதில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கான்செப்ட் ரிலவெண்ட்டாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்றா நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஃபார் விச் பிளாக் ஆஃப் மாஸ் எம் will remain at rest over the wedge of mass 3m. F அப்படின்றத ஃபோர்ஸாகவும் 3m அப்படின்றது வெட்ஜோட மாஸ், ஸ்மால் m அப்படின்றது அந்த வெட்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஸ்மால் பிளாக்கோடைய மாஸாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. பிக்சர்லேயே நம்மளுக்கு ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனாக தீட்டான்ற ஆங்கிளையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களாப்பா. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் இந்த வெட்சை நம்ம மூவ் பண்ணும்போது அது மேலே இருக்கக்கூடிய பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். அப்போது இதுக்கான ஆக்சிலரேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஆக்சிலரேஷனை நியூட்டனோட செகண்ட் லான்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? எஃப் பை எம்னு சொல்லலாம். இந்த எஃப் பை எம் அப்படின்றதுல கேபிட்டல் எம் அப்படின்றது இந்த இடத்த எதை குறிக்குது அப்படின்னா, மாஸ் ஆஃப் த பாடி. அதாவது இந்த இடத்துல ரெண்டும் கனெக்டடில் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்தே நம்ம சொல்லும்போது 3m + m அப்படின்றது 4m அப்படி நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி எடுத்துக்கலாம்? எஃப் பை 4mனு எடுத்துக்கிடுமா. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கான ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே இருக்கும். வெஜ்ஜில் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸு இந்த ஸ்மால் பாக்ஸ் மேலே, இந்த ஸ்மால் பிளாக் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் இதே டைரக்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷனில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஸ்மால் பிளாக் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் அப்படின்றத வெயிட்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இது மேலே இந்த சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நார்மல். இந்த நார்மலுக்கும் இந்த வெயிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா இல்லையா? ஸோ அப்போது இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த நார்மலை ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்? தீட்டான் இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டா வச்சு இந்த எண்ணை ரிசால்வ் பண்ணால் எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? இது என் காஸ் தீட்டான் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட் சைடுன்றதுனால என் சைன் தீட்டான் இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் டைரக்ஷனில் இருந்த இந்த ஸ்மால் பிளாக்கோடைய ஃபோர்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, என் சைன் தீட்டா இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்கான ஆக்சிலரேஷனையும் சொல்லிடலாம். எப்படி இந்த ரிசால்வ் பண்ணும் பார்த்தீங்களா? இந்த கவுண்டை தனித்தனியாக எழுதுங்க பார்ப்போம். என் காஸ் தீட்டா அப்படின்றது இங்கே என்னது? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த வெயிட் எம்ஜி. ஸோ அதேமாரி என் சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என் சைன் தீட்டான்றது அந்த ஸ்மால் மாஸும் ஏன்ற ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3/2 அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 3/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி எழுதலாம்? MA/mg = n sin θ/n cos θன்னு எழுதலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இங்கே m கேன்சல் ஆகிற மாதிரி இங்கே n கேன்சல் ஆயிரும். ஸோ sin θ/cos θ என்னது? tan θ. அப்போ இந்த ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம்? A = g tan θன்னு எழுதலாம். இஸ் த ஈக்குவேஷன் 4. இந்த ஈக்குவேஷன் 1 and 4 கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 and 4 கம்பேர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 1 and 4 நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலையுமே ஆக்சிலரேஷன் சேமாக தான் இருக்கு இல்லையா? அதை F/4m = g tan θ அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இதோட ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? 4mg tan θ. இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு கொடுத்துருந்த இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம ஃபோர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்படி தான்ப்பா நம்ம கால்குலேட் பண்ணணும். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.